ஹாய்ங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பர். இன்னைக்கு ஒரு விஷயம் நம்ம பேச போறோம். சுத்தம். சுத்தம் நமக்கு நல்லது. நம்ம சுத்தி இருக்கிறவங்களுக்கு நல்லது. பட் இது நான் சொல்ற சுத்தம் வாக்கு சுத்தம். நாக்கு சுத்தம். ஒரு விஷயம் நீங்க கமிட்மெண்ட் குடுத்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா அந்த விஷயத்துல பின்வாங்காம, அது எவ்வளோக்குள்ள முடிக்கணுங்கிறதுல நீங்க முயற்சி பண்ணி தான் ஆகணும், முடிக்கணும். பட் ஆனால் இன்றைக்கி இருக்க சுச்சுவேஷனில் நிறைய பேர் அந்த மாதிரி இல்லை. ஆக்சுவலாக என்னென்னா, ஒரு விஷயம் பண்ணும்போது சொல்லிடுறாங்க இப்படி தான் அப்படின்னு. பட் ஆனால் நம்ம அந்த விஷயத்துக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருப்போம், நிறைய எஃபோர்ட் பண்ணி முடிச்சிருப்போம். முடிச்சதுக்கப்புறம் மாற்றி பேசுகிறது, இல்லை இவ்வளோ தான் வந்திருக்கு, இவ்வளோ தான் பண்ண முடியும் அப்படின்னு. ஸோ அது ரொம்ப பெயின்ஃபுல்லான ஒரு விஷயங்க. உங்களுக்கு புரியாது, நீங்கள் அந்த ஒரு இடத்துல ஒரு விஷயத்தை முடிக்கிறதுக்காக எவ்வளோ பேர் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிறது. அது ஈஸியாக நீங்கள் மாற்றி பேசுகிறது ரொம்ப தப்பான ஒரு விஷயம். ஏன்னா இதை நம்பி அவங்க இன்னொருத்தவங்களுக்கு கமிட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அவங்க அதில் கரெக்டாக இருக்கணும். நீங்கள் மிஸ் பண்ணுறதுனால இவங்களும் அவங்க நேமை எல்லாம் ஸ்பாயில் பண்ணிக்கிறாங்க. ஸோ தயவு செஞ்சு நீங்களாம் ஒரு விஷயம் பண்ணுங்கள். நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்ம கொடுத்த வாக்கை, நம்ம சொன்ன விஷயத்த காப்பாற்றுற மாதிரி நினைப்பேன். அது ரொம்ப நல்லது. இல்லை அப்படின்னா என்ன உண்டோ அதை சொல்லிடுங்க. இந்த பொய் சொல்கிறது, இந்த மாதிரி தேவையில்லாத விஷயம் வேண்டாம். உங்களுக்கு தெரியலனாலும் இது எவ்வளோ நடக்குங்கிறது கேட்டு தெரிஞ்சால் சொல்லிடுங்க. இந்த நீங்களாக ஏதாவது சொல்லிவிட்டு அடித்து விட்டுட்டு அது பின்னாடி ஒரு விஷயம் ரொம்ப சஃபர் ஆகும். ஸோ இப்படி இருக்காதிங்க. என்றைக்குமே கரெக்டாக இருங்க, கரெக்டாக சொல்லுங்கள்.